ஏசப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. தகப்பனே, இந்த நாள் ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. அப்பா, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக உண்மையே பிதாவாக தொழுது கொள்கிற இந்த ஆராதனையில தேவரீர் எங்கள் மத்தியில எழுந்தருளி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறையா. ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன், தடைகளை நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. கர்த்தாவே, பாடல் வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க, துதி ஆராதனை வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க, சங்கீத பகுதி வேத பாட பகுதியை பொறுப்படுத்தி நடத்துங்க, சாட்சியின் நேரத்தை பொறுப்படுத்தி நடத்துங்க, சபையின் அறிவிப்பு வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்க, காணிக்கை பகுதியை பொறுப்படுத்தி நடத்துங்க. உடைய ஜீவனுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, உடைய வருகை வெகு சமீபமா இருக்கிறது. அதற்கு உடைய பிள்ளைகளாகிய எங்களை எல்லாரும் கர்த்தாவே குடும்பமாக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. உடைய வருகையில உம்மோடு கூட எடுத்து கொள்ளப்படுவதற்கு எங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறையா. கர்த்தர் நீர் அப்படியே பேசுவதற்காய் ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் ஏராளமாய் உண்டு. நீர் கொடுத்த தரிசனம் பெரியதாயிற்று. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கும். அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமாக திரும்புவார்கள் என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறையா. கர்த்தாவே, நீர் அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை முழுவதுமாய் பொறுப்படுத்தி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் விடுதலை தாரும். நீர் யார் என்கிற வெளிச்சத்தை அறிந்துமை ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. உலகம் எங்க நடக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, எங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்க ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே பொறுப்படுத்தி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். நம்மத்தில் இருக்க பிள்ளைகள் வந்த பாடல் மற்றும் துதி ஆராதனை வேலையை நடத்துவாங்க. பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாம தேவனை ஆராதிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென் ஆமென். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லாம் கரங்களை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே.
என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறோம்? ஆமென் ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆமென் அல்லேலூயா. Thank you, Jesus. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம்
வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்களாரோ ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆறாத காயங்களாரோ ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றிய தேற்றும் நல்நாதரை போற்றி பாதம் பணிந்திடுவோமே. ஆற்றிய தேற்றும் நல்நாதரை போற்றி பாதம் பணிந்திடுவோமே. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த புதிய நாளை நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இந்த புதிய மாதத்தை காணும் செய்து இந்த கடைசி வாரத்தை தேவன் காண செய்து எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து தேவனை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நம்ம துதிக்க போறோம். அவர் செய்த எல்லா நன்மைகளும் ஒன்றொன்றாய் நம்ம நினைத்து பார்த்தோம்னால் எண்ணி முடியாத நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கார். எல்லாரும் சொல்லலாமா? வாய்களை திறந்து, ஏசப்பா அப்பா நீங்க செய்த நன்மைகள் நீங்க நினைச்சு பார்க்கலாம். அப்பா திங்கக்கிழமையில என்ன செஞ்சாரு, செவ்வாய்க்கிழமை என்ன செஞ்சார், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த நாள்ல கூட இன்றைக்கு நம்ம காலையில எந்திரிச்சோமே அதுவே பெருவை கிருபை இல்ல. எத்தனையோ பேர் படுத்தவங்க காலையில எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க, அவங்க உயிரோடு இல்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த நாளையும் தந்திருக்கிறார். ஒரு நாளாக நம்ம சொல்ல முடியுமா? நம்ம செவ்வாய்க்கிழமை எனக்கு ஆண்டவர் நன்மையே செய்யலன்னு சொல்ல முடியுமா? புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி அப்படியே தேவனை ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறார். நம்மளுக்கு நல்லவராகவே இருக்கிறார் தேவன். இந்த சங்கீதம் 34 வசனம் எப்படி சொல்லுது? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பார்த்தீங்களா? ஏசப்பா நம்மளை தேடினாராம். நான் கர்த்தரை தேடினேன். நம்ம தான் கர்த்தரை தேடும் போது என்ன பண்றாரு? அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் நம்மளுக்கு செவி கொடுக்கிறாராம். செவி ஏன்னா எதுக்குன்னா அவருக்கு காது இருக்குதுல்ல, அவர் நம்மளுக்கு காது உண்டாக்கினார், கைகளை உருவாக்கினார், எல்லா உறுப்புகளும் அவர் உருவாக்கினார். ஆனால் எதுக்காக? அவரை தேடுறதுக்காக, அவரை பார்க்கறதுக்காக, அவரோடு நடக்கிறதுக்காக. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு அவரை துதிக்க போறோம், நன்றி சொல்ல. துதி என்றது என்னன்னா, ஆராதனை என்றது என்னன்னா அவருக்கு பிரியமானது ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு மனுஷனை துதிச்சு பாருங்களேன், அவன் எவ்வளோ சந்தோஷமா இருப்பான். ஒரு அப்ரிசியேஷன் அவனுக்கு சந்தோஷமாயிடும். அப்போ படைத்த தேவனை நம்ம துதிக்கும் போது அவர் எப்படி படைச்சார் தெரியுமா? குயவன் தன்னுடைய கைகளை மண்ணை எடுத்து பிசைந்து உருவாக்கினார். கரெக்டா? ஒரு மண்ணை எடுத்து பிசையும் போது அவர் எப்படி அவரை போல உருவாக்கினாராம். எப்படி படைச்சிருப்பார் பாருங்களேன். ஒரு மண்ணை வச்சு கண்ணு உருவாக்கினார், காதை உருவாக்கினார், மூக்கை உருவாக்கினார், எல்லா சரீரத்தையும் அவன் உருவாக்கி என்ன பண்ணார்னா லைட்டா ஒரு ஊதுதான் ஊதுனாரு, அவ்வளவுதான். அது என்ன மண் என்ன ஆயிடுச்சு? மண் என்னாச்சு? உயிர் வந்துருச்சு. இது உண்மைதானே? இது சரித்திரம். இந்த பைபிள் என்னது? நமக்கு சரித்திரம் நம்மளுக்கு எல்லாம் சொல்லுது. எப்படி உருவாக்கினாரு? எல்லாருக்கும் ஒரு அது சிரிப்பாக வியப்பாகவும் இருக்கலாம். ஆனா அவரை போல நம்மளை உருவாக்கினார். சார் அந்த மண்ணை படைச்சு நம்மளை சுவாசத்தை நம்மளுக்கு ஊற்றினார். ஒன்னே அவன் ஜீவ ஆத்துமானான். நம்ம ஜீவனுள்ளவராய் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ளவராய் நம்ம அருகில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். நம்மளை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி ஹல்லேலூயா
கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் நினைச்சு பார்க்கலாமா? கடந்த வாரம் முழுவதும் நம்மளை நினைத்தருளினார், நம்மளை பாதுகாத்தார். ஒரு நாள் கூட நம்மளுக்கு ஒரு வேளை ஆகாரம் கூட இல்லாமல் நம்மளை பார்த்ததில்லை. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த காகத்தை பாருங்க, அது விதைக்கிறதும் இல்லை, அது ஒண்ணுமே பண்றது இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் போஷிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் நாம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்ம யாரா? நம்ம விசேஷித்தவர்கள். அவரை போல உருவாக்கினார், அவருடைய சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளோ உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்க ஒரு விசை தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். உங்களுடைய சரீரத்தை ஒப்புக்கொடுங்க, உங்களை உள்ளத்தை ஒப்புக்கொடுங்க, உங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, செவியை பரிசுத்தப்படுத்துங்க. தேவன் அதை பரிசுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுக்கலாமா? இந்த கால வேளையில ஏசப்பா, நீங்க எங்களை உருவாக்கினீங்க, எங்களை பலப்படுத்தினீங்க. உங்களுடைய கரங்களால எங்களை அப்பா கழுவி பரிசுத்தப்படுத்திங்க ஏசப்பா. உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தம் எங்களை சுத்திகரித்ததே ஏசப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க இந்த உலகத்துல ஏன் வந்தீங்க ஏசப்பா? சரீரமா நீங்க ஏன் வந்தீங்க ஏசப்பா? எங்களை போல பாடு உள்ளவர்களே அப்பா நீங்க சுகமாக்க வந்தீங்களே ஏசப்பா. நாங்க எந்தெந்த கஷ்டத்துல கண்ணீர் மத்தியில் நாங்க இருக்கும் போது எங்களோட கூட இருந்தீங்களப்பா. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஏசு ராஜா, அப்பா நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்பா, எங்களோட கூட இருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்தி வரீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கொண்டாடணும். எல்லா கவலைகள், எல்லா கஷ்டத்தை ஒரு நிமிஷம் எல்லாம் மறந்துருங்க. ஏசின் பாதத்துல வந்த சந்தோஷம், சமாதானம். ஆமென். ஓம் ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நீங்க கூப்பிடுங்க, ஏசு பதில் கொடுப்பார். எல்லா குறைகளை நிறைவாக்குற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். எனவே கொண்டாடலாமா? கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
தேவன் உங்க மத்தியில நிற்கிறார். தேவனை கேட்கலாமா? நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடும். யாரெல்லாம் இப்ப அதிசயம் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு வியாதியிலிருந்து பலவீனங்கள் மாறணும் என்று யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, உண்மையா கேட்கும் போது எல்லாரும் சரியா தேவனாகிற கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுங்கள், நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமா ராஜா, ஏசப்பா உங்களை கொண்டாட வந்திருக்கோம் தகப்பனே. ஏசப்பா எத்தனையோ கொண்டாட்டங்களை இந்த உலகத்துல பார்க்கிறோமாப்பா. அப்பா இந்த மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே எவ்வளோ கொண்டாடுறாங்க ஏசப்பா. அதிலெல்லாம் எங்களுக்கு நன்மையே எங்களுக்கு எதுவுமே இல்லை ராஜா. ஏசப்பா நீங்கள் எங்களை உருவாக்கினீங்கப்பா. நாங்கள் சந்தோஷமா இப்போ இந்த நாள் வரை எங்களை காத்து கொண்டீங்களப்பா. அந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு கொண்டாட்டம் தான். இந்த உலகத்தில் இதுக்கு ஒரு கொண்டாட்டம், அதுக்கு ஒரு கொண்டாட்டம் இருக்குது. ஆனால் ஏசப்பா நீங்கள் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அது எல்லா நாளும் நம்ம கொண்டாடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றியுள்ள இதயத்தோட வந்திருக்கீங்க. நன்றியுள்ள இதயத்தோட வர்றவங்க ஏசப்பா நம்மளை பார்க்கிறாரு. சுவாசம் உள்ள யாவும் அவர் துதிக்கணுமா. அப்ப பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் யாருக்கெல்லாம் சுவாசத்தை ஊற்றிருக்காரவங்க எல்லாரும் அவரை துதிக்கணும். அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் தேவனை தேடாதவர்களா இருந்தாலும் எல்லாரையும் சொல்றாரு. ஆனா நம்மளை தான் பெயர் சொல்லி அழைக்கிறாரு ஏசப்பா. இல்லை, நீங்க வந்தவங்க எல்லாரும் யாரு? ஏசப்பா உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று பெயரை உங்கள் தாய் தகப்பன் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே ஏசப்பா உங்களை பெயரை வரைஞ்சி வச்சுட்டாராம். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரியவர் பாருங்கள். எப்போவோ உருவாச்சு இந்த உலகம், எப்போவோ உருவாச்சு. ஒன்றுமே இல்லை, இந்த உலகம் வந்து வெறுமையாக இருந்தது. ஆனால் அந்த வெறுமையான நேரத்தில் கூட ஏசப்பா இந்த 2000 இல்லை, நீங்கள் 2001 பிறந்திருக்கலாம், எந்த வருஷத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்களை பெயரை உருவாகிறதுக்கு, இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாராம். அப்போ யோசித்து பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்ம அடுத்த நாளுக்காக பிளான் பண்ணுறோம், நேற்றுக்காக பிளான் பண்ணோம், ஆனால் எதுவுமே செய்ய முடியல. நாளைக்காக பிளான் பண்ணி வச்சுருப்போம், எதுவுமே நடக்காது. அவருடைய பிளான் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பா ஏசப்பா எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு உங்களுடைய ரைட் ஹேண்ட் மேலே தூக்கிக்கங்க, உங்களுடைய கரங்களை உங்களுடைய இதயத்தில் வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் ஏசப்பா சொல்லாமா, ஏசப்பா என்னுடைய பிளான் ஒன்றும் நடக்கக்கூடாது அப்பா. அப்பா நீங்கள் பிளான் பண்ணாதான்ப்பா நல்லா இருக்கும் என் வாழ்க்கையில். என்னுடைய பிளான்கள் ஒன்றுமே அப்பா ஒன்றும் வரக்கூடாதப்பா என் வாழ்க்கையில். ஏசப்பா நான் மாம்சமாக சிந்திக்கிற எந்த காரியம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்பா. நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க, என்னை அழகாக படைச்சிங்க, என்னை உருவாக்கினீங்க ஏசப்பா. அதே போலப்பா இந்த நாள் ஆண்டவரே, நான் இன்னும் போகிற உங்களுடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே ஏசப்பா நீங்களுடைய பிளானை வச்சு எங்களை நடத்துங்க ஏசப்பா. எங்கள் பிளான் எல்லாம் ஒளிந்து போவதாக, உங்களுடைய பிளான் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க வந்திருக்கீங்க? ஏசப்பாவை தேட வந்திருக்கீங்க. ஏசப்பாவோடு தான் நீங்கள் போகணும். ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கடந்து போகணும். வெறுமையாய் நீங்கள் போகக்கூடாது. தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஏசப்பா இந்த ஒரு இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயாப்பா. இந்த சக்கினா மகிமையெல்லாம் நிரப்புங்கப்பா. வந்தவர்கள் வெறுமையாய் போகக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி அப்பா. அப்பா நாங்கள் இவ்வளோ காயங்களை எதற்காக? என்னுடைய பிள்ளைக்காக. அவங்கவுங்க பேரை சொல்லிக்கங்க. எனக்காக, மைட்டிக்காக, எனக்காக, கவிதாக்காக என்று உங்களை பேரை வச்சு சொல்லுங்க. எனக்காக இந்த காயங்கள் எல்லாம் எதற்காக? எனக்காக. எவ்வளோ அவர் ஏசப்பாவை துப்பினாங்களாம், எப்படி இருக்கும் பாருங்க. உங்க மேல துப்பினா எப்படி இருக்கும்? அவர் மேல ஒரு குற்றம் அறியாத தேவன் மேல எப்படி அவங்களை கொண்டு போய் நியாயத்திற்ப நிற்க வச்சாங்க. இவர் என்ன செஞ்சாரு யாருக்கும் தெரியல. இவர் என்ன செஞ்சாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா குற்றம் சாட்டினாங்க. இவர் வந்து மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒண்ணுமே செய்யலையே. அப்படிதான் நினைச்சிருப்பாங்கல்ல. நீதிபதி நிற்கும் போது என்ன
சொல்லியிருப்பாங்க, இவர் எதுவுமே எந்த குற்றமும் செய்யலையே, நல்லா தானே செஞ்சிருக்காரு, எத்தனையோ குருடர்களை கண்களை திறந்தாரு, எத்தனையோ முடவர்கள் நடக்க வச்சாரு, எத்தனையோ பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு, இப்படிதானே எல்லாரும் நின்று சொல்லியிருக்கலாம். ஆனா யாருமே வந்து சொல்ல, பெற்றுக்கொண்டவங்க யாருமே வந்து சொல்ல. ஆனா ஏன்னா அவர் நமக்காக அடிக்கப்படணும், நம்மளுக்காக அடிக்கப்படணும் என்றுதான் வந்தாரு. அதனால ஏசப்பா எங்களுக்கு அடிக்கப்பட்டீரப்பா, நொறுக்கப்பட்டீரப்பா, சிலுவையில சுமந்தீரப்பா. அப்பா கடைசி ரத்தம் இருக்க எனக்காக சிந்திங்களே சப்பா, வெளியேற பெற்ற ரத்தமே சப்பா, உங்களுடைய ரத்தத்துக்கு அப்பா நாங்கள் என்ன ஈடாய் கொடுக்க முடியுமே சப்பா, என்னையே ஒப்பு கொடுக்கிறேனே சப்பா, என்னையே உங்க பாரத்துல தடுகிறேன்னு சொல்லலாமா? ஹalleluya. ஒருவர் யாரும் ஆண்டவரே அப்பா யாரும் விசாரமா இருந்துராதீங்க, ஏசப்பா இங்க இருக்கிறாரு, உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனிடத்துல அப்பா குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் ஏசப்பா. குயவன் பாருங்க உடைத்து உருவாக்குறாரு. ஒரு குயவன் ஏதோ தப்பா பண்ணிட்டானா திருப்பி அந்த மாவை பிசைஞ்சு அவருக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காரோ அதை செய்யற வரைக்கும் மறுபடியும் பிசைந்து உருவாக்குறாரு. இப்ப பாருங்க அந்த 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 மண்ணை உருவாக்கும் போது அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? ஆமா இல்ல இந்த கையை வந்து இப்படி வச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த உருவத்துக்கு ஒரு அழகு இருந்திருக்காது. அப்படிதான் நம்மளுக்கு ஒரு பலவீனம் வரும்போது, நம்மள ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, கை உடையுது, அப்போ அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இல்லை, நான் எப்படி படைச்சேன், இந்த பிள்ளைய எப்படி உருவாக்குனேன், அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு காயங்கள் எல்லாம் ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒரு காயங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்பதான் திருப்பியும் அது மறுபடியும் அதே பழைய கை போல ஆகும். இல்ல ஏசப்பா அப்படிதான் நம்மளை உருவாக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஏசப்பா நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாடலாமா? குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும், என் சித்தமல்ல உந்தன் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே, என் சித்தமல்ல உந்தன் சித்தம் நாதா
நான் வாழ்ந்திடனே வணைந்திடோமும் சேத்தம் போல் உமக்காகவே நான் வாழ்ந்திடவே வணைந்திடோமும் சேத்தம் போல் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை ஆமென். அப்பா எங்களை உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே அப்பா ஏசப்பா ஏசப்பா எங்களை உருவாக்குங்க அப்பா எங்களை உடைத்து உருவாக்குங்க ஏசப்பா எந்த இடத்துல நாங்கள் மாற வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களே ஏசப்பா அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் மாறணும் ஏசப்பா ஏசப்பா எங்களை உருவாக்குனீங்க அதற்காக ஸ்தோத்திரம் எங்களை மாற்றுங்க அப்பா எங்களை மாற்றுங்க தகப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களை நடத்துங்க ஏசப்பா இந்த சங்கீதம் 34:5 இப்படி சொல்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. ஆமா ராஜா அவரை பார்த்தவங்க மட்டும்தான் வெட்கப்பட மாட்டாங்களாம். அப்ப பாருங்க நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை பார்க்கணும் அவருடைய ஒளி பிரகாசம் நம்மளுடைய முகத்துல நம்ம மேல பட்டாதான் நம்மளும் அவரை போல பிரகாசமா இருக்க முடியும். நம்மளுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கேட்டுக்கு போற வழி, ஒன்று விசாலமான வழி. ஏசப்பா அந்த 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 சின்ன வழியில போனாதான் நம்ம இயேசுவை தரிசிக்க முடியுமா? அங்கதான் ஒளி இருக்குது. ஒளியில தான் ஏசப்பா இருக்கிறார். இருள நம்ம நடக்கிறவர்களை ஏசப்பா ஒளிக்கு தான் வர சொல்றாரு. எத்தனை பேர் நம்ம ஒளியில நடக்க சித்தமா இருக்கிறோம்? இயேசுவின் பதத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லா பாவ கரைகள் நம்மளிடத்துல மாறணும். நம்மளுடைய சிந்தனையில, நம்மள செயலில், நம்ம கண்கள்ல, நம்ம நடக்கையில எல்லாவற்றையும் பரிசுத்தத்தை தேவன் அவர் நம்மளை உருவாக்குகிறார். பரிசுத்தத்தை தான் நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர்கிட்ட அந்த பரிசுத்தம் இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்தம் இருக்குது? இந்த வேலையில அவரை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறபடியால் அவர் பாதத்துல ஏசப்பா இன்றைக்கு என்னுடைய பாவங்கள் எல்லா கரைகள் எல்லாம் ஏசப்பா நீங்க எனக்கு துடைத்து போடுங்கப்பா. உங்க வெளியேறப்பட்ட ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா என்று சொல்லலாமா? உங்க வாய்களை திறந்து ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும் பக்கத்துல வந்துருவாராம். நீங்க எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கீங்கன்னு தெரியல. இயேசுவே இயேசுவேன்னு சொன்னா போதும் பக்கத்துல வந்துடுறாராம் அவரு. ஹalleluya ஹalleluya இயேசப்பா உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எவ்வளோ பேர் பலவீனங்களோட வந்திருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா அப்பா இந்த நாளை காண முடியாதோ, இந்த நாள் எனக்கு இருக்காதோ என்று அப்பா அந்த வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க பன்னோக்கி பாருங்க ராஜா. விடுதலை ஆக்குங்க அப்பா. அவர் விடுதலையோடு கடந்து போகணும் ஏசப்பா. அப்பா விடுதலையோடு கடந்து போக கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
உங்களோடு செலவிடுகிற நேரம் தான் ஏசப்பா எங்களுக்கு வேணாப்பா. அப்பா, இந்த உலக காரியங்களை ஆண்டவரே அந்த நிமிஷத்துக்கு தான் எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்ப்பா. அப்பா, உம்மோடு செலவிடும் நேரங்கள் ஹல்லேலூயா எவ்வளோ இன்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது ஏசப்பா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமோ வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமோ வீணாய் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். எல்லாரும் பிரசுத்தத்தை தேவனத்தை கேட்கலாமா? இந்த பிரசன்னம் ஏசப்பா எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்தில தூதர்கள் எல்லாம் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பணிகின்ற வேலையில ஏசப்பா நாங்கள் இந்த அப்பா பூமியிலே உமக்காக ஆண்டவரே ஆமென் பரிசுத்தரே என்று பணிகிறோம். பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. பூமியிலப்பா பூமியில மன்னான நாங்க ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாழ்க எனக்கு துதிக்கிறோம் ஏசப்பா. ஓ தேவ பிரசன்னம். எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா, தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாய். ஆமென் ஏசப்பா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும், ஆமென் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். தாயானவங்க கூட மறக்கலாம். ஆமென் நான் உன்னை மறப்பதில்லையே. ஆமென் மறந்தாலும் என்னை மறவாதவர் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போ அப்பா, இவ்வளவு அருமையான தேவன் அப்பா. தாயாக தகப்பனாக நண்பனாக அப்பா நன்றி ராஜா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். அவர் வரும்போது நம்ம ஆகாயத்துல போக போறோம். அப்படிதான் ஏசப்பா நம்மள ஆகாயத்துல அப்படியே கொண்டு போறார். ஆமென் நன்றி ராஜா.
ஏசப்பாவை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட நம்ம உட்காரும் போது ஜெபிக்கும் போது ஒரு நொடி கூட அவளை நம்ம விட்டு விலகுவதில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், இது ஏன் எனக்கு இந்த நேரிட்டது, நான் அவரோடு கூட தான் நான் இருந்தேன், அவரோட பாடல் தான் பாடினேன், அவரோட நான் துதிச்சுட்டு தான் நான் இருந்தேன், அவருடைய வேதத்தை நான் வாசிச்சேனே, எனக்கு ஏன் இதை நேரிட்டது நீ கேட்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாது எதற்காக என்றது அவருக்கு மாற்றம் தெரியும். உன்னை உருவாக்குறதுக்கு அவர் எப்படி வேணாலும் செய்யலாம். இன்னும் நீ என்னென்ன காரியத்துல நீர் இன்னும் தேவனோட நெருங்கி வரணும்னு நினைக்கிறாரு, அந்த காரியத்துல நீ பலப்படு மகனே. இயேசுவே என்னை நீ கூப்பிடு. அப்பா நான் எந்த இடத்துலலாம் நான் உடைஞ்சு போயிருக்கேன், எந்தெந்த இடத்துலலாம் ஏசப்பா நான் சரிப்படணும், எந்தெந்த இடத்துல நீர் என்னை தூக்க சித்தமா இருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல நீர் என்னை வைத்து அழகு பார்க்க சித்தமா இருக்கிறீரோ, அப்பா என்னை நீங்க நடத்துங்கப்பா. என்னுடைய சித்தம் ஒன்றும் அல்ல ராஜா, உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறணும். யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு வந்திருப்பாங்க ஏசப்பா, பலவீனத்துல வந்திருக்காங்கப்பா, அவர்கள் எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க கர்த்தாவே. உடைய பலத்தினால ஆண்டவரே நாங்கள் நிற்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் குயவனா இருக்கிறீங்க, நாங்கள் வெறும் மண்பானம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை உருவாக்கி ஏசப்பா நிரப்புங்க அப்பா, நிரம்பி வலியிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் மூலியமா எங்களோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் அப்பா அதே ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் கர்த்தாவே. அவர்களை நீங்க உருவாக்குங்க கர்த்தாவே, தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. அப்பா இந்த ஆராதனை மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்தவர்களை நீங்க அப்பா ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. மீதி இருக்க எல்லா பகுதியிலும் தேவனீர் மகிமைப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்கள் வேதப்படம் 119. கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழியுத்தாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்படவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாயத்தை தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறும் போது நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சேர்ந்து வசிப்போம். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16 27 முடிய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 16 27 முடிய. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு
உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா, சோத்திரம். ஏசப்பா, இந்த பாடலை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, தகப்பனே உம்மிடத்தில்
ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா சுகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா சுகந்து மகிழுமையா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 162, பழைய ஏற்பாடு. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு ஆமென். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்கள். ஆமென். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் ஒரு புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக, ஒரு புதிய நன்மைகளை நமக்கு கட்டளையிடும்படியாக, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, அதிசயங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இங்கே உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதத்தை பெறுவதற்கு, இந்த அதிசயத்தை பெறுவதற்கு, கர்த்தருடைய கரத்திலிருந்து மேலான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஒரு வார்த்தை, நீங்க பழையதை உங்களை விட்டு விலக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த பழையது உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புதிய தானியம் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு புது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு புது நன்மை கிடைக்காது, ஒரு புது அபிஷேகம் கிடைக்காது, ஒரு புது வல்லமை உங்களுக்காக வெளிப்படாது, ஒரு புதிய வழி நடத்துதல் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு புதிய தரிசனம் கிடைக்காது, ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காது. அப்ப எல்லாம் மாறணும்னா, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும்னா, எல்லாம் புதுசாக மாறணும், ஒரு புதிய காரியம் உங்களோட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்கணும்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்குள்ள இருக்கிற பழையவைகள்லாம் என்னை விட்டு விலக்கு, அப்பொழுது நான் உனக்கு புதிய தானியத்துக்கு அங்க இடம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நம்ம கிட்ட பழையவைகள் இருக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் இந்த பழையது இருக்கும்போது புதிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதற்கு காரணம் என்ன? அப்ப நம்ம விளக்க வேண்டிய காரியம் எது என்பதை இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம மொத்தம் 9 காரியம் இருக்கு. ஆனா 2 காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம கொஞ்சம் விஸ்தாரமாக நம்ம பார்ப்போம். எசேக்கியேல் 35:5 பார்ப்போம். பழையதை விளக்க சொல்லுகிறாரே, பழையது எது? எசேக்கியேல் 35:5, பக்கம் 1006. நீ பழைய பகையை வைத்து, என்னது? நீ பழைய பகையை வைத்து, இன்னொரு வாட்டி, நீ பழைய பகையை வைத்து. அப்போ பழசு எது சொல்லுங்க. வசனம் எடுத்தீங்களா? வாசிங்க. எடுத்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாசிப்போமா? நீ பழைய பகையை வைத்து. அப்ப பழசு எதுன்னு சொல்றார் ஆண்டவர். பகை பழசு. அந்த பகையை நீ உனக்குள்ள வைத்திருக்கிற வரைக்கும் உன்னால புது நன்மையை பெற முடியாது. உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அப்ப இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு மேலான ஒரு காரியம் என்ன? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கிட்டே தடையா இருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? நம்ம கிட்ட தான் தடை இருக்கு. நம்ம ஆசீர்வாதத்துக்கு வேற எங்கேயும் தடை இல்லை, வேற எங்கேயோ ஒரு லாக் போட்டு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க விளக்குனாலே உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை நிரப்பும். அப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? புது ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியம் என்ன? பழைய காரியம் எது? வேதம் சொல்லுகிறது, பகை என்பது ஒரு பழைய காரியம். இந்த பகை நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாத ஒரு விஷயம், இருக்கவே கூடாத ஒரு விஷயம். அது நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நம்மளால புது தானியத்தை ருசி பார்க்க முடியாது, புதிய தானியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வானத்தின் அப்பத்தை பெற முடியாது,
வானத்தின் அப்பம் எது? தேவன் கொடுக்கிற ஆகாரம், தேவன் கொடுக்கிற நன்மை, தேவன் கொடுக்கிற பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். அப்ப அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்காம போக காரணம் என்ன? ஏற்கனவே நம்ம கிட்ட பழசு இருக்கு. இந்த பழைய காரியம் இருக்கிற வரைக்கும் இதை இவனுக்கு கொடுக்க கூடாது என்பதுல கர்த்தர் கவனமாக இருக்கிறார். இதோடு கூட இருக்குமே, ஆனா இவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரெண்டகமான வாழ்க்கையா மாறிடும். யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், பழையதை நம்ம நீக்கி போடணும். பழையது எது? அது பகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகை நமக்குள்ளே வருமே ஆனால், இந்த பகை நமக்குள்ளே இருக்குமே ஆனால், அது வேதம் சொல்லுகிறது பிரிவினையை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பகை நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தோட புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 27 அதிலிருந்து 29 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து. நல்ல கவனிங்க, ஈசாக்கு சொல்றான், நீங்கள் என்னை பகைத்தீர்கள். அவனை பகைத்து அந்த அபிமேலக்கும் அவனுடைய ஜனத்தாரும் ஈசாக்கை பகைத்து என்ன பண்ணாங்களாம்? என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு விட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஈசாக்க அந்த அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் பகைத்தார்கள். பகைத்தது மாத்திரமல்ல, அவனை என்ன பண்ணாங்க? துரத்தி விட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. இவன் தேவ தரிசனம் பெற்றவன், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரம் துவங்கும் போது நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்க காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி சொல்லுகிறது பெரிய பஞ்சம் ஆபிரகாம் காலத்துல உண்டானது போல ஒரு பெரிய பஞ்சம் அந்த நேரத்துல வந்திருக்கு. இந்த பஞ்ச காலத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை, வறட்சி வறட்சி வறட்சி, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஆனா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஈசாக்கு, இந்த அபிஷேகிக்கப்பட்ட ஈசாக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை அறிந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாக அந்த ஈசாக்கு என்ன பண்ணுகிறான்? அந்த இடத்துல அவன் விதை விதைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விதை முளைச்சு அவனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அது மாத்திரம் இல்ல, அவன் போய் தண்ணீர் துறவை தோன்றான், தண்ணீர் வருது. இவங்க எவ்வளவு நோண்டி பார்த்தாங்க, வரல. சரி, இந்த இடம் இது எங்களுதுன்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்க? அந்த தண்ணீர் துறவை பிடிச்சிக்கிட்டு அவனை விரட்டுறாங்க. அவன் இன்னொரு இடத்துல போய் தண்ணீர் துறவை தோன்றான், அங்கேயும் தண்ணீர் கிடைக்குது, அதுவும் எங்களுதுன்னு சொல்றாங்க. திரும்ப இன்னொரு இடத்துக்கு போறான், அங்கேயும் தண்ணீர் துறவு தோன்றான், அங்கேயும் தண்ணீர் வருது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் இவனை ஈசாக்க துரத்தி விட்டாங்க, பகைச்சிட்டாங்க, எல்லா தப்பும் பண்ணிட்டாங்க. ஆனா நல்லா கவனிங்க, இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தண்ணி வந்திருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் அவன் தோண்டும் போது தண்ணி வந்ததோ, நீங்க அவனை துரத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல தேவன் இருப்பாரா? தேவன் இல்லாத இடத்துல அவன் நன்மை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கு, ஜனங்களுக்கு பஞ்ச காலத்திலையும் இந்த ஈசாக்க கர்த்தர் போஷிக்கிறாரு, அவனால நமக்கு தண்ணி கிடைச்சது, அவனுக்கால நமக்கு ஆகாரம்லாம் கிடைச்சது, இவனை நம்ம அனுப்பிட்டு திரும்ப நம்முடைய தேசம் வறட்சியில மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்க தப்ப உணர்ந்து ஈசாக்கோடு ஒப்புரவாகத பாருங்க. நல்லா கவனிங்க. பகை வந்துருச்சுன்னா பிரிவினை வந்துடும், பொறாம வந்துடும். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் இந்த பழைய பகையை நம்ம விட்டு அகற்ற சொல்றாருன்னா, இது உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்குள்ள பிரிவினை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரியவனை கூட உனக்குள்ள வெறுப்பு உண்டாக்கிறோம், ஆவிக்குரியவனை கூட வெறுத்து தள்ள வச்சிரும், ஆவிக்குரியவனை உன்னை விட்டு தூரப்படுத்தும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரியவன் உன்னோடு இருக்க தான், ஆவிக்குரிய ஐக்கியம் உன்னோடு கூட இருக்கும் போதுதான் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு நன்மை. ஆனா அதை விட்டு பிரிக்க செய்கிற இந்த பகை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகைக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நாம ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்க நேரிடும், ஆவிக்குரிய ஐக்கியத்தை இழக்க நேரிடும், ஆவிக்குரிய சபையை இழக்க நேரிடும், ஆவிக்குரிய ஒரு வல்லமையை இழக்க நேரிடும், அபிஷேகத்தை இழக்க நேரிடும், ஆவிக்குரிய அனுபவங்களை இழக்க நேரிடும்.
அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பகைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அதை உன்னை விட்டு அகற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த பகை வந்தா பிரிவினை வரும். அந்த பகை வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசா யாக்கோபை கொலை வெறியோடு அவன் என்ன பண்ணான், தகப்பன் இறக்கும் நாள் வரும், அப்பொழுது யாக்கோபை நான் கொலை செய்து என் கோபத்தை நான் தனித்துக் கொள்வேன் சொல்லி ஏசா யாக்கோபை பகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்கள் பகைத்தார்கள். அந்த பகை வந்த உடனே பாருங்க, சொந்த தம்பி கூட பார்க்காம, சொந்த சகோதரன் கூட பார்க்காம கொலை செய்ய ஏசா துணிந்தது போல இந்த யோசேப்புடைய அண்ணன்மார்களும் என்ன பண்ணாங்க, அவனை குழியில தள்ளினாங்க. நல்லா யோசித்து பாருங்க. பொய் பேசுறாங்க, தகப்பங்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, பொய் வருது பாருங்க. பகை வந்தா என்னென்னலாம் வருது பாருங்க. கொலை செய்யற எண்ணம் வருது, பிரியவனை உண்டாக்குறது வருது, ஆவிக்குரிய ஐக்கியம் போயிருது. அது மாத்திரம் இல்ல, அது பொய் வருது. தகப்பங்கிட்ட என்னன்னு சொல்றாங்க, தம்பி செத்து போயிட்டான்ப்பா, ஏதோ துஷ்டம் மிருகம் அடிச்சு அவனை கொன்னிருச்சு, வீருண்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பொய் சொல்லி நம்ப வச்சாங்க பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பகையினுடைய உச்சக்கட்ட பாதிப்பு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது இந்த பகை நமக்கு வேண்டாம். இந்த பகை நமக்குள்ள வந்தா என்ன நடக்குமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பகை விரோதங்களை எழுப்பும். என்ன எழுப்போம்? விரோதம். விரோதம். ஏன் நமக்குள்ள விரோதம் வருது தெரியுதுங்களா? பகை உள்ள ஒளிஞ்சு கிடக்குது. ஒருத்தனுக்கு விரோதம் செய்யணும் என்ன வருதுன்னா, ஒருத்தனுக்கு தீங்கு செய்யணும் என்ன வருதுன்னா, கெடுதல் செய்யணும் என்ன வருதுன்னா, உனக்குள்ள பகை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பகைன்ற விஷயம் உனக்கு தெரியாத வரைக்கும் இதெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய புதிய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு இந்த பகை உனக்கு பிரிவினை உண்டாக்குது, தடையை உண்டாக்குது. அது மாத்திரம் இல்ல, ரோமர் 8:7 வாசுங்க. ரோமர் 8:7 பக்கம் 215 புதிய ஏற்பாடு. எப்படி என்றால், ஆமே, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமா, மாம்ச சிந்தை என்னது? தேவனுக்கு விரோதமான. ஆமா, அந்த மாம்ச சிந்தைன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. மாம்ச சிந்தை என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நம்ம வாசிப்போமா? எல்லாரும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 17 நினைக்கிறேன் பாருங்க. 5. ஆமாம், நீங்கள் 16லேருந்தே வாசிங்க. பக்கம் 262 புதிய ஏற்பாடு. 262 புதிய ஏற்பாடு 5ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்குது. அது என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே அப்படின்னு சொல்ல 17 விஷயத்தை சொல்றார். நல்லா கவனிங்க. இதெல்லாம் என்னதுன்னா மாம்ச இச்சை, மாம்ச சிந்தை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமே. ஆனா நல்லா கவனிங்க, நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுக்கு பகைஞரா இருக்கிறோம். நல்லா கவனிங்க. பகை அப்படின்னா வெறும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கக்கூடிய என்னது விரோதமான காரியம் மட்டும் இல்ல, அவன் மேல உனக்கு எரிச்சல் இருந்தா, விரோதம் இருந்தா, இதெல்லாம் இந்த 17 லிஸ்ட்ல எது ஒண்ணு இருந்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? பகைதான். நல்லா கவனிச்சிங்க. அப்போ இந்த பகை யாருக்கு விரோதமா இப்ப வருது? நல்லா கவனிங்க. மாம்ச சிந்தை உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நல்லா கவனிங்க. மனுஷனோட போராடி போராடி இப்ப யார்கிட்ட போராட வந்துட்டோம்? ஏசப்பா கிட்ட வந்துட்டோம். அப்ப பகை நம்ம கிட்ட இருக்குமே, ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகளை, அது எந்த தேவ பிள்ளையும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. பகை உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க பகைக்கு இடம் கொடுத்தீங்க, நீ இப்படி செஞ்சல, நானும் உனக்கு பதில் செய்வேன், உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப என் முகத்தை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி பகையை உங்களுக்குள்ள வச்சுக்காதீங்க. நல்லா யோசித்து பாருங்க.
ஏசப்பா என்ன பண்ணாராம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:16, பக்கம் 265. பகையை சிலுவையினால் கொன்று. என்ன கொண்டாராம் ஏசப்பா? பகையை என்ன பண்ணாரு? ஆமா, பகை நீ இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கனா ஏசப்பாவை நீ துன்புறுத்திக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவர் சிலுவையில சிந்தின ரத்தம் எதற்காக, நோக்கம் என்ன? எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, பகையை சிலுவையினால் அவர் கொன்று விட்டார். ஆனா கொன்று போன பகையை நீ இன்னும் உயிரோட வச்சிருக்கனா நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் மாறி போவாய். யோசித்து பாருங்க. நீ நானும் ஏசப்பா அந்த இடத்துல நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நமக்காக அடிக்கப்பட்டு நம்ம மீட்டு கொண்டார். ஆனா அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு எதிராக நாம இன்னும் நமக்குள்ள பகையை வச்சுக்கிட்டு இருந்தா, கர்த்தர் கொன்று போட்ட பகை நமக்குள்ள இருக்குமே, ஆனா கர்த்தர் அடித்து போட்ட பகை நமக்குள்ள இருக்குமே, ஆனா எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? யோசித்து பாருங்க. அவரே கொண்டு போட்டார், இது நல்லதல்லன்னு சொல்லி கொண்டு போட்டார்னா அதை ஏன் நீங்களும் நானும் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னும் ஏன் அதுல வைராக்கியம் பாராட்டுறோம்? அப்ப பகை நமக்குள்ள இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது, என்ன கட்டளை பழைய ஏற்பாடுல கொடுத்துருக்காரு பாருங்க. லேவியர் ஆகமம் 19:17 வாசிங்க. பக்கம் 151 பழைய ஏற்பாடு. லேவியர் ஆகமம் 19:17. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. என்ன சொல்றாரு? உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, அவனை பகைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தா, கர்த்தருக்கு கட்டளைக்கு பயப்படுகிறவனே பலன் அடைவான், என் கட்டளை கை கொள்றவன் தான் என் இடத்துல அன்பு கூறுகிறான்னு சொல்லிட்டாரு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லிய இந்த கற்பனைக்கு நாம கை கொள்ளாம ஒரு புதிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்குன்னா, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தனா எப்படி நடக்கும்? இன்னைக்கு பழையதை உன்னை விட்டு விளக்காத வரைக்கும் உன்னால ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இந்த பகை என்கிற அந்த பழசை உன்னை விட்டு விளக்கு. அப்போ புது சிருஷ்டியாக கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஒரு புது எண்ணெய் அபிஷேகம் உனக்கு கிடைக்கும். ஒரு புதிய மன்னாவினால உன்னை போஷிப்பார். ஒரு புதிய வானத்தின் தானியத்தினால உன்னை போஷிப்பார். ஒரு புது வல்லமை உனக்கு கிடைக்கும். ஒரு புது அற்புதம் உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு புதிய வழி நடத்தல் கிடைக்கும். அப்போ பழையதை உங்களை விட்டு நீக்குங்க. பகையை கர்த்தர் கொண்டு போட்டா, பகையை வளர விடக்கூடாது. அதுக்குதான் நான் சொன்னேன், சண்டை போட்டீங்கன்னா சாயந்தரம் சூரியன் மறையத்துக்குள்ளே ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? உங்க கோபம் தனிய கடவுது. மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அடக்குவார். அவரை அடக்க வந்துட்டாருன்னா அப்புறம் நம்ம தாங்க முடியுமா? யோசித்து பாருங்க. வேண்டாம். கர்த்தரை காட்டிலுமா நம்ம பலவான்க இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையே நமக்குள்ள பகை. யார் மேலேயும் பகை வைக்காதீங்க. அது ஆவிக்குரியவனா இருக்கட்டும், உலகத்தாருன்ற பகையே வைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள அவங்க செஞ்ச காரியங்களை மன்னிங்க. ஏசப்பா கற்றுக் கொடுத்தார். சிலுவையில் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னிங்க, தாங்க செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தெரிஞ்சுதான் செஞ்சாங்க, ஆனா அவர் என்ன சொன்னாரு? செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி மன்னிச்சாங்க. யோசித்து பாருங்க. ஸ்தேவான் என்ன பண்ண? கல்லெடுத்து அடிக்கும்போது அவன் மரண ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறான் கவனிச்சிங்களா? அப்போஸ்தலர் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. உயிர் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றான் பாருங்க. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7:59-60 வாசிங்க. பக்கம் 171 புதிய ஏற்பாடு. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு ஆவிக்குரியவனுடைய சிந்தை காட்டு கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். ஏசப்பா மாத்திரம் சிலுவையில சொல்லலைங்க, அவருடைய சீசனாகிய ஸ்தேவானும் சொல்லியிருக்கான் பாருங்க. என்ன சொன்னான் பாருங்க? இந்த குற்றத்தை அவங்களுக்கு மன்னிங்கப்பா, இந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாதிருங்கப்பா அப்படின்னு சொன்னான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரியவன் நம்ம சொல்லிக்கிறோமே, ஏசப்பாவோட பிள்ளை நம்ம சொல்லிக்கிறோமே, நமக்குள்ள இன்னும் பகை இருக்கா? ஒரு வெறுப்பு இருக்கா? அதுல வைராக்கியம் பாராட்டுறோமா? அவன் மூஞ்சியை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றோமா? இல்லைங்க. ஏசப்பா அதை கற்றுக் கொடுக்கல சிலுவையில.
அவர் கற்றுக் கொடுத்தது வேற, மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். மன்னிக்க கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பு தான் மகிமை மனுஷனுக்கு. நீங்க மன்னிச்சு பாருங்களேன், நீங்க மன்னிச்சு பாருங்களேன், அந்த இடத்துல ஏசப்பா சந்தோஷப்படுவா. ஏசப்பா சந்தோஷப்படுவா. என் பிள்ளை என் வார்த்தையை கை கொண்டானே, என் குணம் என் பிள்ளைகிட்ட இருக்கே, சந்தோஷப்படுவார். பிள்ளைங்க விஷயத்தை குறித்து உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? நூலை போல. ஆமாம், ஏசப்பா போல நீங்க இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. ஏசப்பா போல நீங்க நடந்தீங்கன்னா ஏசப்பாவோட பிள்ளை. ஏசப்பா போல நடக்கலன்னா நீங்களும் நானும் யாரோட பிள்ளை? யோசித்து பாருங்க. வேதம் அப்படிதான் சொல்லுங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், இதனாலே பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் விளங்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போ பகைக்கு இடம் கொடுக்காதீங்க. கோபம் வந்தால் பகை வரும், கோபம் வந்தால் விரோதம் வரும். நல்லா யோசனை பண்ணிங்க. அப்போ எங்கே ஸ்டாப் வைக்கணும் முதல்ல? ஆமாம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வச்சிடணும். அதனால தான் ஆவிக்குரியவங்க என்ன பண்ணுவாங்க? சண்டை வருதுன்னா ஆவிக்குரியவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க, அமைதியாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தை கனப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். அவங்க மூலமாக சமாதானம் உண்டாகும். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளால் ஒரு சண்டை அமருதா? இல்லை, சண்டையை நம்ம ஊதி பெருசாக்குறோமா? அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல அப்படியே கொஞ்சம் எல்லாரும் எண்ணெய் ஊற்றுவாங்க, நம்ம கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றுவோமே. இல்லைங்க, கர்த்தர் நம்ம அதை அழைக்கலை. நீடிய சாந்தமுள்ள உன சண்டையை அமர்த்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல பகையே இருக்காது, விரோதமே இருக்காது. உங்களை பார்த்து மற்றவங்க திருந்தணும், இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். ஏசப்பா அதை தான் நமக்கு செஞ்சுட்டு போனார். ஸ்தேவான் அதை தான் செஞ்சுட்டு போனார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? அப்போ இன்றைக்கு இந்த பகை இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் புதிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இன்னைக்கு பழையதை நம்ம விளக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. எது பழையது? 2வது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். எது பழசுன்னு சொல்றாரு? புளித்த மாவு பழசு அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. ஆமா, நல்லா கவனிங்க. புளித்த மாவு இப்ப என்னது அட்ரஸ் பண்ணிட்டாரா பவுல்? என்ன சொல்லியிருக்காரு? துர்குணம் பொல்லாப்பா, இதுதான் புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு புளித்த மாவை உன்னை விட்டு அகற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்பம்புக்குதல் ஆராதனையில கலந்து கொள்ள போறோம் இல்லையா? பஸ்காவாகிய ஏசப்பாவை நம்ம என்ன பண்ண போறோம்? புசிக்க போகிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, நீ புளித்த மாவை உன் கூடாரத்தை விட்டு உன்னை விட்டு அகற்றணும்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ புளித்த மாவு எது? துர்க்குணம், பொல்லாப்பு. இந்த துர்க்குணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இந்த துர்க்குணம் எப்படி வருது, எதனால் வருது அப்படின்னா, இந்த துர்க்குணத்தை குறித்து வேதம் சொல்லும்போது யாக்கோபு 1:21 அது கொடிய துர்க்குணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னதான்? கொடிய துர்க்குணம். அந்த துர்க்குணத்துக்கு அடைமொழி கொடுக்கிறார் யாக்கோபு. என்ன கொடுக்கிறாரு? அது கொடியது, அது இருக்கவே கூடாதுன்றதை அட்ரஸ் பண்றாரு பாருங்க. அப்ப அந்த கொடிய துர்க்குணம் எதனால நம்முடைய வாழ்க்கையில வருது? இந்த புளித்த மாவாகிய துர்க்குணம் எதனால வருதுன்னா, சங்கீதம் 18:23 வாசிங்க. பக்கம் 680 பழைய ஏற்பாடு. சங்கீதம் 18:23. அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து. ஆமா, நல்ல கவனி. துர்க்குணம் உனக்குள்ள எனக்குள்ள வராம இருக்கணும்னா தேவ பிள்ளையே வேதம் சொல்லுது, நாம அவருக்கு முன்பாக மன உண்மையா இருக்கணும். அப்ப அந்த மன உண்மை நமக்கு இல்லை அவருக்கு முன்பாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், சிமியோன் அண்ணன் இருக்காங்க. சிமியோன் அண்ணன் என்னை பார்க்கும்போது என்னை ஏசப்பாவுடைய இடத்துல வச்சு பார்க்கணும். அதே போல நான் சிமியோன் அண்ணனை பார்க்கும்போது நான் என்னவா பார்க்கணும்? ஏசப்பா இடத்துல வச்சு பார்க்கணும். ஏன்னா ஏசப்பாவுக்கு நான் செய்யும்போது தீங்கு செய்வேனா? ஏசப்பாவை நான் ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணுவேனா?
அவரை வேதனைப்படுத்துவனா அப்படின்ற சிந்தையோடு நான் ஒவ்வொருத்தரையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஏசப்பாவுடைய ஸ்தானத்துல வச்சு பார்த்தனா என்னால உங்களுக்கு தீங்கே செய்ய முடியாது. நான் நிச்சயம் உங்களுக்கு மன உண்மையாக தான் இருப்பேன். ஆனா எப்போ ஒரு மனுஷன் ஏசப்பாவுடைய ஸ்தானத்துல அதை நம்ம அந்த இடத்துல அவங்கள வைக்கலையோ அங்க நம்ம கிட்ட மன உண்மை இருக்காது. நல்லா கவனிச்சிங்க. நீங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யறீங்களோ அதை எனக்கே செய்தீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, அதான் சொன்னார். நீங்க சிறைச்சாலையில இருந்து என்னை பார்க்க வந்தீங்க, வியாதியா இருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு சொன்னாரு. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் சொல்லுது, அப்பா நாங்க எப்பப்பா உங்களை பார்க்க வந்தோம்? இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்க என்னத்தை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்ச. சிமியோன் அண்ணனை நான் ஏமாத்தனா? ஆமா. சிஸ்டரை ஏமாத்தனா? ஏசப்பாவை ஏமாத்துது. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? அப்ப ஏசப்பா கிட்ட உங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு இருந்தா, நமக்கு அன்பு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்லை. நல்லா கவனிங்க. என் எஜமான் பார்க்கறான், ஓனர் பார்க்கறான், ஹையர் அபிஷியல் பார்க்கறான், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நல்லா கவனிங்க. என் தெய்வம் பார்க்கிறார். அந்த உணர்வோடு நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் அப்போ நமக்குள்ள மன உண்மை நிச்சயம் வரும். அந்த மன உண்மை வரும்போது துர்க்குணம் நம்மளை நெருங்கவே நெருங்காது. இந்த மன உண்மை நமக்குள்ள பற்றி எரிந்து கொண்டே இருக்கும்போது என் ஏசப்பா என்னை பார்க்கிறா, நான் செய்யறத பார்க்கிறா, நான் நடக்கிறத பார்க்கிறா, நான் பண்றதை பார்க்கிறா, என் உள்ளத்தை பார்க்கிறா சொல்லி அந்த சிந்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க 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 இந்த துர்க்குணம் நம்மை நெருங்காதபடிக்கு அதை நம்ம விட்டு விலகி செல்லும். அப்ப அவருக்கு முன்பாக என்ற சிந்தையே இல்லாததுனால தான், அவர் என்னை பார்க்கிறார் என்ற சிந்தை இல்லாதனால தான், அவர் என்னை கவனிக்கிறார் என்ற சிந்தை இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட மன உண்மையே இல்லை. அந்த மன உண்மை இருந்தா உங்களை சிங்க கெபியில தூக்கி போட்டா கூட நீங்க தப்பி வைக்கப்படுவீங்க. வசனம் சொல்லுது, வாசிப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் பின்பு 22ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி. யார? தானியேலை. உங்க பேரை அதுல போட்டுங்க. இப்ப உங்க பேரை போட்டு வாசிங்க. முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஆமென். அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால். என்னவா? தானியேல் யாரா இருந்தான்? உண்மையுள்ளவனா இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. குற்றமும் இல்ல, குறைவும் இல்லை. நல்லா கவனிங்க. குற்றமும் இல்ல, குறைவும் இல்லை. இவன் ராஜாவுக்கு முன்பாக உண்மையா இல்ல. நல்லா கவனிங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. இப்போ சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக. நல்லா கவனிச்சீங்களா? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய். நல்லா கவனிச்சிங்களா? அதான் உண்மை தன்மை. நல்லா கவனிங்க. ஏசப்பா பார்க்குறாரு. ராஜாவுடைய அக்கௌண்ட்ல கொஞ்சம் அப்படி எழுதி 1 லட்சத்தை இப்படி எடுத்துக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் அவர் பார்க்குறாரு. அவருக்கு முன்பாக நான் பொய் கணக்கு எழுத மாட்டேன், அவருக்கு முன்பாக நான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் உண்மையாய் தன்னை காத்து கொண்டதுனால அவனை சிங்க கபியில போட்டாலும் அந்த இடத்துலையும் தேவன் வந்தாரு பாருங்க. அவனை மீட்டெடுத்தாரு பாருங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளை பற்றி அப்படி சொல்ல முடியுமா? நான் குற்றமற்றவன், நான் குறைவில்லாதவன், நான் உண்மையுள்ளவன் அப்படின்னு நம்மளை சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கலை அப்படின்னா துர்க்குணம் நம்மளை விட்டு நீங்கலை. இந்த துர்க்குணம் எதனால வருது? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை நம்மக்கிட்ட இல்லை. அதுதான் உண்மை இல்லை. அந்த உண்மை இல்லாததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரர்கள் என்ன பண்ணியிருக்காங்களா? குறைந்து இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அழகா வசனம் சொல்லுது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கூட இருக்குன்னா உங்களுக்கு உண்மை இருக்கணுங்க. உண்மை இருக்கணும். உண்மை இருக்கிறவங்க தான் அங்கே இருக்க முடியும். யோசித்து பாருங்க. நம்ம உண்மையாக அப்படி இருக்கோமா? உத்தமமாக அவர்கிட்ட இருக்கோமா? இன்னைக்கு துர்க்குணம் ஏன் வருதுன்னு நம்மக்கிட்ட உண்மை இல்லை, அவருக்கு முன்பாக உண்மை இல்லை. இது 1. 2, இந்த நீதிமொழிகள் அவருடைய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நம்ம மன உண்மையாக இருந்தால் என்ன கிடைக்குன்னு சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. நல்லா கவனிச்சிங்களா? உண்மை உங்ககிட்ட இருந்தாலே உங்க ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கான்? உங்க கையில தான் இருக்கு. பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அது கொஞ்சம் நெஞ்ச ஆசீர்வாதம் இல்லை, பரிபூரணம். அந்த வார்த்தையே பாருங்களேன், பரிபூர்ண பூரண ஆசீர்வாதம்.
அது அறகுறையோட இல்லை, கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே இழுபறியா இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்குற தெய்வம் அவர் இல்லை. அவர் கொடுத்தாருன்னா எதையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தெய்வம். நல்லா கவனிங்க. நீ ஒரு நாள் சாப்பாடு கேட்டாலே ஒரு மாதத்துக்கு கொடுக்குற தெய்வம் அவர். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட தெய்வத்தோட பிள்ளைங்க மன உண்மையா இருந்தா நிச்சயம் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்றார். இரண்டாவதாக இந்த துர்க்குணம் எதனால் நம்மக்கிட்ட வருதுன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 172. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஆமே. இங்க இந்த யூதனாகிய ஒரு மந்திரவாதி மனம் திரும்புறான். பிலிப்பு இந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பேர் பெற்ற ஒரு மனுஷன் இருக்கான். அவன் பேர் என்னன்னா மோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் பயங்கரமான மாய வித்தைக்காரர். பார்த்துங்களேன், அவருடைய மேஜிக்லாம் பண்ணி தேவனுடைய பெரிய சக்தியை இவன் தான் அப்படின்னு ஜனங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஆனா இங்க பிலிப்பு ஏசப்பாவுடைய நாமத்தினால சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அற்புத அடையாளங்கள் பயங்கரமா நடக்குது. சரி, இவர் தான் இப்படி பண்ணாருன்னு பார்த்தா கூடவே இப்போ பேதுரும் யோவான்னு நினைக்கிறேன் 2 பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் மேலே கையை வச்சு ஜெபிக்கும் போது எல்லாம் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுறாங்க. இவன் அப்படியே பார்க்குறான், பிரமிப்படைகிறான். என்னடா இது, இவன் இப்படி பண்ணான், அப்புறம் அற்புத அடையாளம்லாம் நடக்குது, பிசாசெல்லாம் ஓடுது, வியாதியெல்லாம் சுகமாகுது. சரி, இவன் தான் சூப்பர்மேன் பார்த்தா இவனை காட்டியில் 2 சூப்பர்மேன் வந்துக்கிறானுங்க. இப்போ இவனுக்கு கையை வச்சவன அப்படியே அபிஷேகம் இறங்குது, எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேதுருக்கிட்ட இவர் என்ன பண்ணுறாரு, இன்ட்ராக்டு, நான் பணம் கொஞ்சம் கொடுக்குறேன், எனக்கு அந்த வரத்தை கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. அப்போது பணத்தினால எதையும் சாதிச்சிடலாம், பணத்தை வச்சு ஒருத்தனை அமுக்கிடலாம், பணத்தை வச்சு ஒருத்தனை நம்ம விலைக்கு வாங்கிடலாம்னு நினச்சிருக்கீங்கன்னா வேதம் சொல்லுது, இந்த துர்க்குணம் உன்னோட மண்ணாக போகக்கூடாது, நாசமாக போகக்கூடாது. அப்போ பண விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பணத்தினால நாம் சில பேரை நம்ம அப்படியே நமக்கு ஏத்தாப்புல மாற்றணும்னு நினைக்க, அதுவே பொல்லாத குணம். பணம் கொடுக்கறது கர்த்தர் உன்னுடைய தேவைக்காக கொடுக்கிறார். அதோடு கூட உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கிறார். தாவீது அப்படிதான், என் செல்வம் எனக்கு வேண்டியதா இராம மகா ஆத்துமாக்களுக்கு வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்தாருன்னா நீங்க மட்டும் வச்சுக்கிறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. உங்க மூலமா எத்தனையோ பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேடி எடுத்துட்டு போய் கொடுத்து உதவி செய்து அதன் மூலமா ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க தான் தேவன் விரும்புகிறார். ஆனா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டுறதோ, அதை வச்சுக்கிட்டு சில காரியங்களை தப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா அது நம்மளோட நாசமா போயிடும் சொல்றாரு. நல்லா கவனிங்க. பணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, நகையை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, என்கிட்ட இருக்க வீடு வாசலை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, என்கிட்ட இருக்க ஐஸ்வர்யத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, என் உற்றார் உறவினர்லாம் இப்படிப்பட்ட ஆட்களை அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்து சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீண் பெருமைகள் நமக்குள்ள வெளிப்படாதபடிக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளை, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் இல்லையா? இந்த சீமோனை பார்த்து பேதுரு சொன்னான், இருந்தாலும் நீ இந்த துர்க்குணத்தினால உனக்கு இந்த பெரிய ஆபத்து வராமல் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப, ஒருவேளை உனக்கு இதை மன்னிக்கப்படலான்னு சொல்றார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு துர்க்குணம் ஏன் வருது? பணத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இதை வச்சு சாதிச்சிடலான்ற ஒரு ஆணவம், அந்த திமிரு அது இருக்கக்கூடாது, அந்த அகங்காரம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால தான் சீமோன் இந்த இடத்துல நாசமாக போக இருந்தான். நல்ல வேளை பேதுரு ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது என்ன, பணத்தினால எல்லாத்தையும் சாதிக்க நினைக்கும் போது துர்க்குணம் நமக்குள்ள வருது. மூன்றாவதாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. பக்கம் 318. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, ஆமா நல்ல கவனிச்சு, என்ன பண்ணிடுவீங்க? ஒழித்து விடுவீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசித்து பார்த்தது உண்டானால் நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? சகல துர்க்குணத்தையும் ஒழித்து விடுவோம். அப்போ நாம கர்த்தரை ருசி பார்க்கலன்னா நம்மகிட்ட என்ன இருக்கும்? துர்க்குணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன? உங்க ஆவிக்குரிய நிலை என்ன? யோசித்து பாருங்க.
இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில நான் உண்மையிலே கர்த்தரை ருசி பார்த்தவனா இருந்தா எனக்குள்ள துர்க்குணம் ஆளுகை செய்யக்கூடாதே. அப்ப இன்னைக்கு துர்க்குணம் எனக்குள்ள இருக்குன்னா நான் இன்னும் கர்த்தரை ருசி பார்க்கலான்னு வசனம் சொல்லுது. உண்மையிலே நம்ம கர்த்தரை ருசி பார்த்து இருக்கிறோமா அல்லது ருசி பார்த்தது போல நடித்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நடிக்கிற நடிகர்களை தேடி இயேசு கிறிஸ்து வரல, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தேடி தான் கர்த்தர் வந்தா. தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நமக்குள்ள என்ன சிந்தை இருக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கோமா? உண்மையிலே நம்ம ருசித்து பார்த்துருந்தா நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணம் ஏன் வரப்போகுது யோசித்து பாருங்க. அப்போ இன்னும் துர்க்குணம் ஒழியல, இந்த காரியம் ஒழியல, இந்த பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் ஒழியலைன்னா இன்னும் நாம ஜென்ம சுபாவம் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். இன்னும் நம்ம பாவத்தில் தான் இருக்கும், இன்னும் கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தத்தில் வரலை. இந்த புளித்த மாவு இருக்கிற வரைக்கும் புதிய மாவுக்கு இடம் வராது. புதிய மாவு எதை சொல்லுது? நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனே கிடைக்காது. புளித்த மாவு இருக்க வரைக்கும் இந்த புதிய மாவாகிய நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்காது. புதிய வாழ்க்கை கிடைக்காது, புதிய ஆசீர்வாதம் கிடைக்காது, ஒரு புதிய நன்மை கிடைக்காது. இப்படி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிற அளவுக்கு இந்த துர்க்குணத்தை நம்ம வச்சுக்கணுமா? யோசித்து பாருங்க. அப்போ அது துர்க்குணம் அதை காட்டிலும் மேலானதோ? யோசித்து பாருங்க. இல்லை தேவ பிள்ளை, இன்னைக்கு ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம ஒழித்து விடணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது. எபேசியர் 4:31 வாசிங்க. எபேசியர் 4:31, புதிய ஏற்பாடு 267 பக்கம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நீங்கணும், ஒழித்து விட வேண்டும். நல்லா கவனிச்சிங்க. துர்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு இருக்கிற வல்லமை தெரியுமா? இல்லை. துர்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. எனக்கு இருக்க பவர் தெரியுமா? எனக்கு யாரெல்லாம் தெரியுமா? இல்லை. துர்குணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க. அது கர்த்தருடைய பிள்ளைக்குரிய சுபாவம் அல்ல. அதை ஒழித்துடணும். அதை ஒழித்துனா அது உங்களை விட்டு நீங்கணும். நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளை. அப்போ அது ஒழியணும்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்க. யாக்கோபு 1:21, யாக்கோபு 1:21, 313 பக்கம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு, நல்ல கவனிங்க, கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமா, வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்றோமா? யோசித்து பாருங்க. நமக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை இது தப்பு, இதை விட்டுடு மகளேன்னு சொல்லும்போது அதை சாந்தமா, ஆமென் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி கீழ்ப்படிந்து அதை சாந்தமா ஏற்றுக்கொண்டா அது நம்மளை விட்டு ஒழிஞ்சு போயிருங்க, ஒழிஞ்சு போயிடும். ஏன்னா வசனம் தான் நம்ம ரட்சிக்கக்கூடியது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாக இருக்கணும், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்போ சாந்தமாய் வசனத்தை கேட்டு அதன்படி ஒப்புக்கொண்டு நடக்கிறவளாக இருந்தால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. டெய்லி புது புது அற்புதத்தை பெற முடியும். தினந்தோறும் புதிய புதிய அதிசயம் நமக்கு நடக்கும். தினந்தோறும் புது புது அபிஷேகம் நம்மை நிரப்பும். புதிய புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அப்போ பழைய துர்க்குணத்தை நம்ம நீக்கணும். இரண்டாவது அந்த வசனம், அந்த புளித்த மாவில் துர்க்குணம் ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துருவோம். பொல்லாப்பு. பொல்லாப்பு என்னது? அதுவும் ஒரு புளித்த மாவு. இந்த பொல்லாப்பை குறித்து வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 31:29 வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. வல்லமை யார் சொல்றாரு? லாபான் சொல்றாரு யாக்கோபை பார்த்து, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொல்லாப்புனா என்ன அர்த்தம் அவரே சொல்றாரு பாருங்க, வாசிங்க அடுத்து. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீர் யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு. தீமை, நல்லா கவனிங்க. பொல்லாப்புனா என்ன? அவனுக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டுன்னு சொல்றான் லாபான். அப்போ பொல்லாப்புன்றது எதை குறிக்குது? புளித்த மாவு என்கிற அந்த பொல்லாப்பு எதை குறிக்கிறது? தீமை செய்கிற குணத்தை குறிக்கிறது. என்னது? கெடுக்கிற குணத்தை குறிக்குது, கெட்டது செய்கிற குணத்தை குறிக்குது. இது ஏன் நம்ம கிட்ட வருது?
மற்றவர்கள் ஏசப்பாவை அறியாத பிள்ளையோட வாழ்க்கையில வரலாம். ஆனா ஏசப்பாவை அறிந்த ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற நமக்குள்ள வருது. எதனால வருது அப்படின்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமா, நல்லா கவனிச்சிங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால நம்மளால தீமை செய்ய முடியுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. எப்போ ஒரு மனுஷன் தீமை செய்வான், எப்போ ஒரு மனுஷன் பொல்லாப்ப கையில் வச்சிருப்பான்னா, அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னைக்கு இல்லாமல் போகுதோ அன்னைக்கு அவனுக்குள்ள அந்த புளித்தமாக வந்துடுது. அல்லேலூயா. கொஞ்சம் நம்மளை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கோம் இல்லையா? எனக்குள்ள உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? பயப்படுற பயம் இருந்தால் நாம் மற்றவங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம், மற்றவங்களுக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டோம். எனக்கு வல்லமை இருந்தால் கூட நான் செய்ய மாட்டேன். யோசித்து பாருங்க. யோசேப்போட சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தாங்க, தீமை செஞ்சாங்க. அந்த தீமையின் குழியில் அவன் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சான், உண்மை. ஆனா திரும்பவும் அவங்கள பழி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் தீமை செய்யவே இல்லை, அவங்கள பகைக்கவே இல்லை, பொல்லாப்பு செய்யவே இல்லை. மாறா அவளை நேசித்தான், மன்னித்தான், அரவணைத்தான், அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அவன் பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆவிக்குரியவனுடைய ஸ்டாண்டர்ட் இதுதாங்க. நம்ம ஸ்டாண்டர்டு என்ன? நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போது நான் பழி தீர்த்துருவேன், அதுவா? நீ என்னை திட்டினல, நானும் சான்ஸ் வரும்போது திட்டுவேன். நீ என்னை அடிச்சல, நானும் சான்ஸ் வரும்போது உன்னை அடிப்பேன். நீ என்னை கவுத்து விட்டல, நானும் சான்ஸ் வரும்போது உன்னை கவுத்து விடுவேன். இல்லைங்க, பொல்லாப்பு செய்கிற காரியம் கர்த்தருக்கு உரியது அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய சுபாவம் அல்ல. நீ தீமை செய்ய துணிகிற உனக்குள்ள இருக்குமே ஆனால், மற்றவங்களுக்கு பொல்லாங்கு செய்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்குமே ஆனால், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்கிற எண்ணம் உனக்குள்ள தலை தூக்குமே ஆனால், நீ இன்னும் புளித்த மாவோடு தான் இருக்கிறாயே தவிர உனக்குள்ள ஒரு நாளும் புதிய மாவாகிய கிறிஸ்து வரவில்லை. அவருடைய நித்திய ஜீவன் வரவில்லை, அவருடைய ரட்சிப்பு இன்னும் உனக்குள்ள வரல. நீ இன்னும் பூரணமாய் மனம் திரும்பல. யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? இன்னைக்கு 2 காரியத்தை கர்த்தர் நீக்கும்படியாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகணும்னா பழையதை விளக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பழையது எது? பகை பழையது என்று வேதம் சொல்லுகிறது. 2வதாக பழையது எது? புளித்தம்மா. இந்த புளித்தம்மாவு எதற்கு அடையாளமா இருக்கு? துர்க்குணத்துக்கும் பொல்லாப்புக்கும் அது அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு எளிமையான வார்த்தையில கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய வெளிச்சத்திலே நம்மிடத்துல காணப்படுகிற இருளெல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் அதை காட்டி கொடுத்தா? அதை வைத்து கொண்டாடுவதற்கு அல்ல, அது நம்மை கெடுத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தை அதை கெடுத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை கற்களாய் அது இருக்கிறது. அதை எடுத்து போடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் எடுத்து போட வேண்டியதை நாம் எடுத்து போட்டா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆசீர்வாதத்தை கொடுப்பது அவரால் தான் முடியும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தடை கற்களை எடுத்து போடணும். லாசருவை உயிரோடு எழுப்பணும்னா முன்னாடி இருக்கிற கல் அகற்றணும். கல் அகற்றுறது நம்மளுடைய வேலை. லாசருவை உயிரோடு எழுப்புறது அவருடைய வேலை. அவர் வேலையை அவர் செய்யணும், நாம செய்ய வேண்டிய வேலையை நாம செய்யணும். நாம ஜாடியில தண்ணீர் ஊத்தாத வரைக்கும் அந்த தண்ணீர் ருசியான திராட்சை ரசமாய் மாறாது. நீங்களும் நானும் மனம் திரும்பாத வரைக்கும், பகையை நம்ம விட்டு எடுத்து போடாத வரைக்கும், துர்க்குணத்தை நம்ம விட்டு நீக்காத வரைக்கும், பொல்லாப்பை நம்ம விட்டு நீக்காத வரைக்கும் நம்மளால ஒரு நாளும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்மளால பெற முடியாது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன என்பதை காட்டி கொடுத்து விட்டார். நீங்க என்ன செய்ய போறீங்க? என் சகோதரனை என்ன செய்ய போகிறீர்கள்? என் சகோதரியை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இது கர்த்தருக்கு உங்களுக்கு உண்டான ஒரு வேலை. கர்த்தரோடு பேசுங்க. ஒரு வேளை உங்களுக்குள்ள பகை இருந்திருந்தா இருக்குன்னா மன்னிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அதை மன்னித்து மறங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை உங்களால் பார்க்க முடியும். இன்னும் உங்களுக்குள்ள துர்க்குணம் இருக்குமே ஆனால், இன்னும் உங்களுக்குள்ள பொல்லாப்பு என்கிற புளித்த மாவு இருக்குமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல.
கொஞ்சம் புளித்த மா எல்லாம் பிசைந்த மா முழுவதும் கெடுத்து விடும். இந்த புளித்தமா இருக்கிற ஆட்கள் எந்த சபையில இருந்தாலும், எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பம் கெட்டு போயிடும், அந்த சபை கெட்டு போயிடும், அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் உடைஞ்சு போயிடும். இல்லைங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. நான் உன்னை அதற்காக அழைக்கல என் மகனே, என் மகளே, நான் உன்னை அதற்காக அழைக்கல. நான் என் ஜீவனை உனக்கு கொடுக்கும்படியாக அழைத்தேன், என் நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கும்படியாக அழைத்தேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், அவர் சத்தத்துக்கு நடுங்குகிறவனே அவர் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். வசனத்துக்கு உண்மையிலேயே நீங்க கீழ்ப்படுகிறவளாக இருந்தா தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க, ஒப்புரவாகுங்க. பகையனுக்குள்ள வராதபடிக்கு என்னை வேலு அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க. துர்க்குணம் இனிமேல் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க. பொல்லாப்பு எனக்குள்ள வராதபடிக்கு என்னை வேலி அடைத்து காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்ம இன்னும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கு? ஏன் நான் இன்னும் வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன்? ஏன் என் வாழ்க்கையில வறுமை, என் வாழ்க்கையில குறைவு, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை? ஏன் நான் எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன்? காரணம், ஆசீர்வாதம் உன்னை நிரப்ப முடியாதபடிக்கு உனக்குள்ள பழைய பகை, உனக்குள்ள பழைய புளித்தமாவு இருக்கு. இதை உன்னை விட்டு அகற்று, புதிய தானியத்தால் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரன் சிமியோன் அண்ணன் முன்பதாக வந்து நமக்காக ஜெபிக்க போறாங்க. சகோதரன் ஜெபிக்கும் போது நாமளும் கூட சேர்ந்து நாம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இயேசப்பா, இந்த நேரம் வரைக்கும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, துன்பம் செய்தவரை மன்னிக்கிறோம், துரோகம் செய்தவரை மன்னிக்கிறோம், சபித்தோரை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, சத்துருவை மன்னிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரையும் நாங்கள் இந்த நாளிலே மன்னிக்கிறோம். அப்பா, எங்களை நிந்திக்கிறவரை மன்னிக்கிறோம், எங்களை வேதனைப்படுத்தினவரை மன்னிக்கிறோம். அப்பா, எங்களை பகைத்தவரை மன்னிக்கிறோம். அப்பா, ஆமென். அப்பா, எங்களுக்கு பலமுறை எங்களை வேதனைப்படுத்தியிருந்தாலும் நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் அதிலே உங்களுடைய வார்த்தை அப்பா, அது ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க செய்வீராக. எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. பழையவை ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா, எங்கள் களஞ்சியத்திலே புதிய தானியத்தை நீ தரப்போதுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஜென்ம சுபாவங்களை அப்பா நாங்கள் களைத்தெறிய அப்பா, எங்களுக்காக நீர் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுடைய ஜென்ம சாபங்களை எல்லாம் எடுத்து போட்டீரே அப்பா. அந்த இரத்தத்தை நினைவு கூறுகிறோம் அப்பா. அப்பா, அந்த சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுகிறோம் அப்பா. எங்கள் சுபாவங்கள் மாற உடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொரு தலையின் மீது வந்து தங்கி தாபரித்திருக்க செய்வீராக அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், உடைய வார்த்தையை சுமந்து செல்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகள் நான். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளரே சுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளரே சுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா
ஏசப்பாவோட ஆமென். இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தரின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. என் இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.